கோர்ட்டுக்கு போவாங்க. நீதிமன்றத்தை போய் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழறோம் சார், கோடிக்கணக்கில் பணம் போட்டு பங்களா கட்டியிருக்கோம், இவனால பெரிய தொல்லையா இருக்கு, இவனை மரியாதை தூக்கி அங்கே கடைச்சி விடுங்க. நான் சொல்லலைங்க சார், அவங்க சொல்றாங்க, அந்த பெரியவரே சொல்றாரு இவனால பெரிய தொல்லை அப்படின்னு. நீங்க வீடியோ இருக்கு ஆதாரம். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் சார், ஏன் சார் அவரை போய் நம்ம அவர் மிக நேர்மையாளர் உத்தமர்னு நம்ம பேசுறோம் சார். எல்லாம் நம்மளை தப்பாவே பேசிட்டு இருக்காங்க சார். அவர்கள் ஏன்னா அவர் வயசுல பெரியவர், அவர் சொல்றாரு எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சரியான மனிதராக இருந்தா உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆமாங்க தப்பு நடந்து போச்சு. ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு 41 பேர் மரணம் அடைந்து இந்த மாதிரி நெரிசல்ல தான் செத்து போயிருக்காங்க. தன்னெழுச்சியா வருகிற கூட்டம்னு போய் சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க தன்னெழுச்சியா எப்படி கூட்டம் வரும்? நீங்க போன் பண்ணாம எப்படி வரும் கூட்டம்? நீங்க என்ன சொல்றீங்க, விருப்பம் மனு கொடுக்குறோம் வாங்கன்னு முதல் நாள் ராத்திரியே எல்லாருக்கும் போன் பண்ணிட்டீங்க, எல்லா மாவட்ட செயலருக்கு போன் போயிருக்கு. நீ வரும்போதே நீ ஒரு 4 வேன்ல வரணும் அப்படின்னு கம்பல்சரியா. மறுநாளும் வந்தானுங்க, போலீஸ் அனுமதிக்கல, வெளியே போன்னு துரத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் நடக்குது. இப்ப நீங்க மக்களை பார்க்க வெளியே வரமாட்டீங்க. அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு, ஒவ்வொரு வீட்டுல விஜய் வெளியில வருவான், ஓட்டு சீட் எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டர் அடி எடுத்துக்கிட்டு நேரா 7 மணி நிப்பானீங்கல்ல. அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, கடைசி வரை விஜய் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டார். எவனோ ஒரு விஜய் வருவான்,